Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல bread crumbs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த bread crumbs பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ்க்கு அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா வரதுக்காக என்ன ஸ்நாக்ஸ் பண்ணாலும் அதுல வந்து டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. நம்ம கட்லெட் ஐட்டம் ஆகட்டும், மற்றபடி ஒரு சில போண்டா ஐட்டம்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம கடையில் காசு போட்டு தான் வாங்கிட்டு இருப்போம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான 2 ஸ்டெப் தான், ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம சாப்பிடுவோம்ல ஒயிட் ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டு தான். ஸோ இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சது பின்னாடி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டாச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா தூளாக பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் பார்த்தீங்கன்னா அடித்து எடுத்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தூளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் இருக்க அந்த ப்ரௌன் கலரை கட் பண்ணிட்டு கூட போடலாம். அப்படி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பியூர் ஒயிட்டாக வரும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே கட் பண்ணல, ஃபுல்லாகவே போட்டு தான் அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதை அடுப்பில் ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்படி பண்ணி எடுக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி மாறும். அந்தளவுக்கு வந்து நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா அது ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். பிரெட் கிரம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி பொழு பொழுன்னு கொட்டுது பாருங்கள். இந்தளவுக்கு இருக்கிறது தான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, ஒன்றுமே ஆகாது. அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அப்பப்போ கூட இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பிரெட் கிரம்ஸ் நீங்கள் கடையில் வாங்க வேணாம், வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸை வச்சு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நானும் போடுறேன். நீங்களும் நிறைய ரெசிபிஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.